பெண்களில் வர கேன்சர்ஸில் 30% பிரஸ்ட் கேன்சர் தான் வருது. முக்கியமாக யங்கர் ஏஜ் ஃபீமேல்ஸும் அதிகமாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு காரணம்? இது ஒரு ஃபுட் ஹேபிட்ஸா இல்லை நம்ம என்விரான்மெண்ட்டா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் என்ன? நம்மளுடைய சிவிலைசேஷன் இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் அ லேட்டர் மேரேஜ், ஹேவிங் ஒன் சைல்டு, ஒரு குழந்தை பெற்றுக்கிறது, கான்ட்ராசெப்ஷன் அதாவது கருத்தடைக்கு சம்டைம்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறது, இந்த 3 விஷயங்களும் நம் பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸில் இட்ஸ் காட் அ ஹியூஜ் ரோல். ஓவராலாக வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அறிவியலை தாண்டி நம்மளோட விஞ்ஞானத்தை தாண்டி ஒரே ரீசன் வந்து பொதுப்படையாக நம்ம வந்து எடுத்து வைக்கிறது வந்து வாழ்க்கையோட அன்றாடங்களும் லைஃப் ஸ்டைலும் வந்து ஒரு குளோபல் ஷிஃப்ட் ஆயிருக்கு. மார்பக புற்றுநோய் வந்தால் இப்போ வந்து ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்க முடியும். மார்பகத்துக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க மேமோகிராம் பண்ணிக்கலாம், 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து புற்றுநோயினாலே அது வந்து ஒரு தீராத நோய் அப்படின்ட்டு இப்போ இப்படி கிடையாது. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வேலைக்கும் போகிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹலோ ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஏன்னா ரொம்ப பிஸியான ஹாஸ்பிட்டலோட பிஸியான டாக்டர்ஸ் கூட இந்த ரவுண்ட் டேபிள் இருக்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அடுத்த 1 மணி நேரம் ஏகப்பட்ட கேள்விகள், எனக்கான கேள்விகளை தாண்டி மக்களுக்கான நிறைய கேள்விகள் இருக்குது. குறிப்பாக கேன்சர்னு வரும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ் சினிமா வந்து கேன்சரை ரொம்ப ஒரு கொடிய நோய், விவேக் சார் கிண்டலாக சொல்லிட்டாரு, கேன்சர்னு வந்துட்டா உயிரோடு இருக்க முடியாதே எனக்கு தெரியுது சொப்னான்னு அவர் கிண்டலாக சொன்னாலும் சரி, இல்லைனா ஜாகிருக்கு வயிற்று வலி வந்து அவர் பிழைக்கவே முடியாதுன்னு வசூல் ராஜால கமலஹாசன் சொன்னாலும் சரி, கேன்சர்ன்ற நோய் இங்கே வந்தால் காப்பாற்றவே முடியாது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ மக்களோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆனால் உங்களை போல டாக்டர்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மருத்துவம் தான், அது அவ்வளோ கொடியமான ஒரு நோய் தான், இருந்தாலும் கேன்சர் கேன் பி க்யூரபிள். இந்த ஒரு வார்த்தைக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனாலே கேன்சரை பற்றின நிறைய கேள்விகள் எங்ககிட்ட இருக்குது, அதுக்கான பதில்களை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொருத்தரோட பேரை நான் தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தாண்டி உங்களுடைய பதில்களே உங்களுக்கான துறையை மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் கேன்சர்னு வரும்போது அந்த ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டாப் 5 கேன்சர்ஸ் இன் இந்தியா, அதிகமாக மக்கள் பாதிக்கப்படுற கேன்சர்னு பண்ணும்போது நெக் அண்ட் ஓரல் கேன்சர் முதல் இடத்துல இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்தடுத்த பிரஸ்ட் கேன்சராக இருக்கட்டும், லங் கேன்சர், இது இருக்குது. எந்த ஒரு கேன்சர் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், ரொம்ப கரண்ட்டில் அதிகமாக பரவிட்டு வருது. ஒரு 90கள் 80களை கம்பேர் பண்ணும்போது இந்த 2020 இல்லை 2000 தாண்டி இந்த குறிப்பிட்ட வகை கேன்சர் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? எனிவன்? இப்போ சமீப காலத்தில் அதிகமாக பரவுது நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா கேன்சர் வந்து ஒரு பரவாத நோய், இட்ஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதிக அளவில் இன்சிடென்ஸ் இருக்கிறது பெண்கள் மத்தியில் வந்து பிரஸ்ட் கேன்சர். ஒரு காலகட்டத்தில் வந்து சர்விக்ஸ் கேன்சர் தான் வந்து ஹையஸ்ட் இன்சிடென்ஸ் ஆர் அதிகமாக வந்து நம்ம பார்க்குறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் வந்துச்சு. இப்போது இந்த காலகட்டத்தில் பிரஸ்ட் கேன்சர் வந்து அதிகமாக இருக்குது. பெண்களில் 30% கேன்சர்ஸில், பெண்களில் வர கேன்சர்ஸில் 30% பிரஸ்ட் கேன்சர் தான் வருது. ஸோ வருடத்துக்கு வருடம் எவ்ரி இயர் அதோட இன்க்ரீஸ் வந்து நாங்கள் கண்கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக யங்கர் ஏஜ் ஃபீமேல்ஸும் அதிகமாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, பிரஸ்ட் கேன்சர் இஸ் த கேன்சர் விச் ஷுட் பி கிவன் some importance because it is having a high incidence. Okay, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம் மேம்? சொன்னால் புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா 20 பேரில் ஒரு 9 பேருக்கு கண்டிப்பாக வந்துடும். 2050 இப்படி தான் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ 9 members in 20, 9 of themனா அது ஒரு பெரிய நம்பர். இது வந்து உலக அளவில் இருக்குது, நம்ம இந்தியாலேயும் அதே மாதிரி தான் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆண்களில் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா, ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ், அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ மேன்மேட் கேன்சர்னு தான் சொல்லணும். பட் தட் இஸ் ஆல்சோ ஹை இன்சிடென்ஸ் இன் மேல் பாப்புலேஷன். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக இப்போ இருக்க கரண்ட்டில் அதிகமாக பார்க்கக்கூடியது பிரஸ்ட் கேன்சர் சொல்கிறாங்க. என்ன ஒரு காரணம்? இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதே பயங்கர அலாமிங்காக இருக்குது. ஒரு 50 பேரில் இல்லை 20 பேரில் 9ன்றது வந்து பெரிய ஒரு நம்பர். என்ன ஒரு காரணம்? இது ஒரு ஃபுட் ஹேபிட்ஸா இல்லை நம்ம என்விரான்மெண்ட்டா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் என்ன? நம்மக்கிட்ட வரவங்களே எல்லாருமே வந்து கேட்குறது, ஒரு நோயின்னு வந்தால் அதுக்கு என்ன காரணன்றது தான் வந்து எல்லாருமே கேட்குற ஒரு ஜென்ரலான இது. பட் இந்த கேன்சருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் வில் லீட் அப் டு தட் ஸ்டேஜ்.
இதுதான் நம்ம பிரச்சனைன்றதை பின் பாயிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒன்று. அப்போ அப்படின்னா வந்து அதை தவிர்க்கவே முடியாதா? கண்டிப்பாக வி ஹாவ் டு கோ த்ரூவான்றது கிடையாது ஆன்சர். இப்போது ஒரு பெண்ணுடைய அந்த வாழ்க்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ண டைம் அந்த 13, 14லேருந்து ஆரம்பித்து 50 வயசு வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது. அந்த ஒரு 30, 35 வருஷம். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் அதிகமாகுது. அப்புறம் இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட கேன்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் நம்மளுடைய சிவிலைசேஷன் இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் அ லேட்டர் மேரேஜ், ஹேவிங் ஒன் சைல்டு, ஒரு குழந்தை பெற்றுக்கிறது, அப்புறம் கான்ட்ராசெப்ஷன் அதாவது கருத்தடைக்கு சம்டைம்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறது. இந்த 3 விஷயங்களும் நம் பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸில் இட்ஸ் காட் அ ஹியூஜ் ரோல். அந்த காலத்தில் 7லேருந்து 10, 13ன்றது ஒரு நார்மல் இதுவாக இருந்தது. ஸோ உடம்பு வந்து அந்த அத்தனை சேஞ்சஸ் ஆகும்போது த ஹார்மோன் லெவல்ஸுடைய இது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ த இன்சிடென்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வாஸ் ஸ்லைட்லி லெஸ். ஏன்னா அவங்க கண்டினியூஸாக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம அப்படி கிடையாது. வி ஆல் ஹாவ் த ஃபர்ஸ்ட் சைல்டு ஒன்லி ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்றுக்கிறோம். அண்ட் மேக்ஸிமம் ஒரு குழந்தை, சில பேர் only few people go to the second child. So that creates a lot of difference in the breast cancer லியும் அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கேன்சர். இட் டசன்ட் மீன் நம்ம அத்தனை குழந்தை பெற்றுக்கணுன்றது கிடையாது. ஸோ வென் வி ஹவ் ஷிஃப்டட் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் அ ஹியூஜ் ஃபேமிலி டு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகிருக்கோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்பக செக்கப்பும் கர்ப்பப்பை செக்கப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இஸ் த மெயின் திங். இப்போ திவ்யா சொன்ன மாதிரி இதுதான் காரணம். இப்போ 3 டாக்டர்ஸுமே வந்து ஒரு ரீசன் வந்து இதுதான் இருக்கலாம், இந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கலான்றதை தாண்டி சில நேரங்களில் வந்து டாக்டர்ஸ் உட்காந்துருக்க சீட்லேருந்து இதுதான் ரீசன்னே சொல்ல முடியாத அளவுக்கு சில கேசஸ்லாம் வரும்போது நம்ம இதுதான் காரணம்னு யாருக்கையும் சொல்லவே முடியாது. ஓவராலாக வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அறிவியலை தாண்டி நம்மளோட விஞ்ஞானத்தை தாண்டி ஒரே ரீசன் வந்து பொதுப்படையாக நம்ம வந்து எடுத்து வைக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையோட நடைமுறையும் வாழ்க்கையோட அன்றாடங்களும் லைஃப் ஸ்டைலும் வந்து ஒரு குளோபல் ஷிஃப்டாக இருக்குது. இட் இஸ் நாட் ஒரு சாதாரண லெவல் ஆஃப் சேஞ்ச் இன் ஒன் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ லைஃப். இட்ஸ் அ ஹியூஜ் ஷிஃப்ட் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் after the mobile has come and before that era and before the girls or the reproductive girls went to the IT field, இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்ஸ், there are so many things that are ஒரு உடம்புன்னு இருந்தால் அது இந்த மாதிரி முறையில் தான் செயல்படணுன்றதை தாண்டி இப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அப்போ நோய்களுக்குமே இதுதான் காரணன்றதை தாண்டி எது வேணாலும் காரணம் இருக்கலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைல்லேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் வந்து எதில் வேணாலும் போய் முடியலான்றதுக்கு வந்து திவ்யா சொன்ன மாதிரி அடிப்படைகள் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ இந்த பிரெஸ்ட் கேன்சரே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்கல்ல, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், அதை பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அதை நான் சொல்ல வரேன். மக்கள் கிட்ட இதனால தான் கேன்சர் வருதுன்னு சொல்ல முடியாத காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு டீடோட்டலராக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு லங் கேன்சர் வரலாம். நான் ஸ்மோக் பண்ணவே மாட்டேன், ஏன் எனக்கு லங் கேன்சர்? இந்த காரணங்களுக்கெல்லாம் நம்ம விளக்கமே கொடுக்க முடியாத அளவில் நம்மளோட மரபணுக்கள் வந்து மாறுபடக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இயற்கைக்கு மாறா நம்ம வந்து தூங்குறது வந்து நான் அந்த காலத்தில் 9 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும். நாங்கள் இன்னைக்கு 9 மணிக்கு உங்களால் தூங்க முடியுமா? நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? 11, 12 ஆகிடும். அதெல்லாம் சும்மா 12 சும்மா ஒரு ரேண்டமாக சொல்லும்போது எல்லாருமே இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் தூங்குறது லேட் ஆகுது, எந்திரிக்க அந்த அடிப்படையிலேருந்து ஆரம்பிச்சா எல்லாமே மாறுபடும் போது இன்னதுதான் ரீசன் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அன்னைக்கு இருந்த படத்தோட அதே டேக்லைனில் உங்களுக்கு கொண்டு வராங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி காரணங்களே நம்ம சொல்ல முடியல. ஒரு டீடோட்டலுக்கு லங் கேன்சர் வருது, ஒரு நான் ஸ்மோக்கருக்கு ஓரல் கேன்சர் வருது, எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்மளோட ஜெனட்டிக் இதுவே வந்து மாறுபடுது அப்படிங்கிறது தான் அதில் வந்து ஒரு முக்கியமான நிச்சயமா. சில கேன்சருக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாய் புற்றுநோய் வந்து புகையிலைனால வர்றது அப்படிங்கிறது 90% உண்மை. லங் கேன்சர் இன்னமும் 90% ஸ்மோக்கிங்னால தான் வருது. சில கேன்சருக்கு டைரெக்டாக காசேட்டிவ் ஃபேக்டர் இதுதான் காரணின்னு சொல்ல முடியாது. பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். முக்கியமாக பிரெஸ்ட் கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா இதனால தான் இவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்துச்சுன்ட்டு கிடையாது. பட் இன்க்ரீஸிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதை தான் மேடம் திவ்யா மேடம் சொன்னாங்க. சம்மரியாக சொல்கிறப்ப அதை நம்ம 2ஆக பிரிப்போம். ஒன்று, அந்த ரிஸ்க் ஃபேக்டர் சில விஷயம் நம்ம மாடிஃபை பண்ணலாம் தெரிஞ்சு, சில விஷயம் மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ நான் மாடிஃபையபிள் என்னன்னு பார்த்தா ஏஜ் அட்டன் பண்ணுறதாகட்டும்,
ஸோ அதுக்கப்புறம் மேபி நம்ம மெனோபாஸ் டைம்லாம் அதெல்லாம் நம்ம கையில் கம்ப்ளீட்டாக இல்லை. மேபி டோட்டலாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸாக வரும். பட் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்ட்டு பார்த்தோம்னா 4 விஷயம் இருக்குது. ஒன்று, 30 வயசுக்கு அப்புறம் குழந்தை பிறப்பது, அது வந்து பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கை அதிகப்படுத்துது. திஸ் ஆர் ஆல் ப்ரூவன் திங்ஸ். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் சைல்டு பர்த் இருந்துச்சுன்னா பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் அதிகமாகும். இப்போ குழந்தைகளுக்கு பால் கொடுக்கல, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணலைன்னா பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது. 3வது விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்ட மாரி ஸ்மோக்கிங்கும் சரி, இப்போ அதிகப்படியான ஆல்கஹாலும் பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுது. 4வது விஷயம், ஒன் அலார்மிங் திங் என்னென்னா, இவ்வளோ நேரம் நமக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு தான் சொன்னாங்க. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்மோக்கிங்கோட இன்சிடென்ஸ் வந்து கம்மியாகிட்டு தான் வந்துச்சு பாப்புலேஷனில். பட் கேன்சர் இன்சிடென்ஸ் குறையலை. அப்போது நம்ம பார்க்குறப்ப தான் ஒரு புது விதமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை நமக்கு தெரிய வந்துச்சு. அதுதான் ஒபிசிட்டி. ஸோ இந்த காலகட்டத்தில் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு போடுற மாதிரி படத்தில் ஒபிசிட்டி காசஸ் கேன்சர் அப்படின்னு போடணும். ஏன் அப்படின்னா, அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டியில் ஒரு 3 months பிஃபோர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 13 வகையான கேன்சருக்கு டைரக்ட் ஒபிசிட்டி இஸ் அ லிங்க். ஸோ அந்த ஃபேட்லேருந்து வரக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஆகட்டும், லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஆர் தேர். ஐ டோன்ட் வாண்ட் டு டுவெல் இன் தட். பட் உடல் பருமன் 35க்கு மேலே பிஎம்ஐ போச்சுன்னா 13 வகையான கேன்சர் வரக்கூடிய டைரக்ட் ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம கொண்டு வந்தாலே நம்ம வந்து கேன்சர் ரிஸ்க்கை குறைக்கலாம். Which is again a lifestyle change தானே சார்? Which again falls into a lifestyle change. Finally everything here is about food. எல்லாம் சேர்த்து obesity-ல போய் நிக்குது. சார் இன்ஃபேக்ட் இப்போ மற்ற கேன்சர் தாண்டி பிரஸ்ட் கேன்சர் லைக் விமன்ஸ்க்கு அதிகமாக வருதுன்னு சொல்லும் போது, இது அவங்க உடல் ரீதியாக மட்டும் இல்லை, உளவியல் ரீதியாகவும் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. என்னடா ஒன்று அது 19 சொல்லணும்னா நம்மளோட அழகு இதுவே ஸ்பாயில் ஆகிடும். ஒருவேளை என்னோட பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு எப்படி இருக்கும், சுற்றி இருக்கவங்க என்ன எப்படி பார்ப்பாங்க, என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே மாற்றணும், நான் எப்படி வெளியில் போவோம், இது மாதிரி நிறைய உளவியல் ரீதியாக அதுவே அவங்களை ரொம்ப டவுன் ஆகும். இப்போவும் அதே நிலமை தானே? பிரஸ்ட் கேன்சர் வந்தால் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணி ஆகணுமா? இல்லை, அப்படி கிடையாது. மார்பக புற்றுநோய் வந்தால் இப்போ வந்து ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு பெரிய உண்மை. நாங்கள் அதை வந்து பார்க்குறோம், தினசரி பார்க்குறோம். மார்பகத்துக்கு ஸ்கேன் பண்ணிட்டா ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க மேமோகிராம் பண்ணிக்கலாம். 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது தவிர செல்ஃப் எக்ஸாமினேஷனும் நம்ம பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் மெத்தட்ஸ் பை விச் we can find breast cancer early. That is one thing. இப்போது இந்த மாதிரி மார்பக புற்றுநோய் வந்து ஆரம்ப நிலையில் இப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், யூ மைட் நாட் நீட் டு ரிமூவ் த பிரெஸ்ட் ஆன் த ஹோல். ட்ரீட்டிங் பை வாட்ன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சர்ஜரி, கன்சர்வேஷன் சர்ஜன் நம்ம கூட தான் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் நிறைய கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேர் த பிரெஸ்ட் இஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு பயம் இந்த காலகட்டத்தில் கிடையாது. வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் we have reached the zenith in treating all these things. These are all இப்போ வந்து ஒரு சிம்பிள் விஷயம். இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு டயக்னோசிஸ் பண்ண பிறகு கேட்குற அந்த ஷாக்கு தான் ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. அதுக்கு பெரும்பாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் திரைப்படங்கள் தான் காரணம்னு சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ அந்த மாதிரி 1970s 80s அப்படி ஒரு இது கொடுத்ததுனால இப்போ வந்து புற்றுநோயினாலே அது வந்து ஒரு தீராத நோய் அப்படின்ட்டு இப்போ இப்படி கிடையாது. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வேலைக்கும் போகிறாங்க. என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே தே ஆர் கம்மிங் ஃபார் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னா அது முடிச்சுட்டு they are going for their work. சர்ஜரியாக இருக்கட்டும், சர்ஜரி இஸ் a limited period only they are there at so இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு you are able to continue your life. It is not the end. ஓகே 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 சார், இப்போ நீங்கள் நிறைய சர்ஜரி பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் உங்ககிட்ட கேட்பாங்கல்ல, சார் எனக்கு எப்படியாச்சும் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணாமல் இதை கிளியர் பண்ணணும் சார். ஸோ வாட் யூ வுட் சே, எல்லாருக்குமே இந்த ஒரு சொல்ல முடியுமா? 19 இதை சொல்ல முடியுமா? பார்க்குறவங்க கூட ஓகே, ஒரு வேளை எனக்கு நாளை பின்ன ஒரு பிரஸ்ட் கேன்சர் இருக்கோ அந்த ஒரு பயம் இருக்கல, ஒரு வேளை எனக்கு இருந்துட்டா அதை எப்படி போக்குறது? சார் ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு காலத்தில் எல்லா பிரஸ்ட் கேன்சருக்குமே மொத்த பிரஸ்ட்டையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மார்பகம் மொத்தத்தையும் எடுத்து அந்த இடம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அப்புறம் நாளடைவில் நமக்கு அந்த நோயை பற்றியதான புரிதல் அதிகமாகிறப்போ நம்ம வந்து அந்த கட்டியை மட்டும் எடுத்து பண்ணக்கூடிய வைத்தியங்கள் வந்துச்சு. we call it as breast conservation surgeries. கட்டி மட்டும் எடுப்போம், மித்த இருக்கிற பிரஸ்ட் இருக்கும். சர்ஜிக்கலாக பார்த்தா இப்போ நம்ம இருக்கிற நிலைமை ஆன்கோபிளாஸ்டிக் பிரஸ்ட் சர்ஜரின்னு சொல்கிறோம். கட்டி எடுத்ததுக்கப்புறம் கூட அந்த இடத்துல பார்த்தா நமக்கு ஒரு பள்ளமாகவோ டிம்பிளாகவோ இருக்கும். இப்போ நம்ம கூட பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் லெவல் 1 லெவல் 2 நிறையா இருக்குது. எல்லாம் செஞ்சு ஃபைனல் அவுட்கம்ஸில் ஒரு அக்செப்டபிளான முதல்ல பிரஸ்ட் எப்படி இருந்துச்சோ மேபி அப்படியே இல்லாட்டியும் ஒரு அக்செப்டபிளான காஸ்மெட்டிக்கலி
காஸ்மெட்டிக்கலி ரீசனபிள் காஸ்மெசிஸோட ஒரு பிரெஸ்ட் நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ எல்லா பிரெஸ்ட் கேன்சருக்கும் அதை பண்ண முடியுமானா டெஃபினட்டாக எல்லா பிரெஸ்ட் கேன்சருக்கும் பண்ண முடியாது. ஏர்லி பிரெஸ்ட் கேன்சர் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுறோம். ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க சில காரணங்களால் நமக்கு கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் எடுக்க வேண்டி இருந்தால் எடுக்கிறோம். பட் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் எடுத்துட்டு டோட்டல் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். டோட்டல் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறப்போ அவங்கள இடுப்பு ஹிப் சைடில் இருக்கிற ஃபேட் எடுத்து அதை வச்சு பிரெஸ்ட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல நம்மளால் இருக்கிற பிரெஸ்ட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் முடியுது. மொத்தமாக பிரெஸ்ட்டை எடுத்தாலும் மார்பகம் மாதிரியே வேறு இடத்துல இருந்து நம்மளால் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் முடியும். அதனால் பொதுமக்களுக்கு மார்பகத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம் அப்படிங்கிற பயம் வேண்டாம். ஓகே. இன்ஃபேக்ட் மேம் பேசும்போதும் சொல்லியிருந்தாங்க, இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு வகையில் வந்து பெண்கள் ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில், அது குறிப்பாக பெண்கள் மத்தியில், ஓகே ஆண்களுக்கு நாங்களும் எந்த வகையிலையும் இது இல்லை, நாங்களும் குடிப்போம், நாங்களும், இது வந்து ரொம்ப ஈஸியாக பேசப்படுது. நிறைய பப் அந்த இதுலலாம் ரொம்ப ஈஸியாக ஆல்கஹால் அண்ட் எவ்ரி விதமான ட்ரக்ஸ் எடுக்கப்படுது. ஒருவேளை இந்த ஒரு 20s நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இந்த ஏர்லி டைமில் இந்த 20s எடுக்கக்கூடிய இந்த ட்ரக்ஸ் பிரெஸ்ட் கேன்சரை லீட் பண்ணுமா? So like any chances இருக்கா? என்ன ட்ரக் எடுக்கறீங்களோ அதை பொறுத்து தான். Maybe like smoking and alcohol எடுக்கலாமே. Socially when you want to become equal அப்படின்ற நிலைமைக்கு வரும்போது you should be prepared to say நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு சொல்லும்போது நோய் வந்தாலும் நாங்கள் ரெடின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அந்த மருந்து எடுத்தால் எனக்கு வந்து கேன்சர் வருமானதை தாண்டி எதை செஞ்சாலும் நான் அதோட கான்சிக்வன்ஸ்க்கு ப்ரிப்பேர்டாக இருக்கேனா இல்லையான்றது ஒரு கொஷின். இது செஞ்சா சொன்ன மாதிரி நாட் ஓன்லி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஒபிசிட்டிங்கிறது தான். ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்குறதே வந்து இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி, குழந்தை பருவத்திலேயே நம்ம வந்து ஒபிசிட்டி அதிகமாக பார்க்குறோம். ஏன்னா குழந்தைங்க முன்னாடி இருந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த கட்டத்துலேருந்தே, அந்த டீனேஜ் பருவத்திலேருந்தே நம்ம வந்து அந்த சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மோர் தென் த நெகட்டிவ் திங்ஸை விட பாசிட்டிவாக நம்ம அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியும், நம்ம யங் லேடிஸ்க்கு என்ன கொடுக்க முடியும், மொபைல் பிளே ஹியூஜ் ரோல் தேர். எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்க முடியும், உங்களால் எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்க, எவ்வளோ how many hours in a day are you really allotting for ப்ராப்பர் டயட்டுக்காகவும் எக்ஸசைஸ்க்காகவுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு தான் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஒரு 10 வயசு பொண்ணுக்கிட்ட நான் போய் இப்போ டயட் இது பண்ணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த 10 வயசு குழந்தை விளையாடுதா, வெளியில் ஓடி ஆடி விளையாடுதா, அதை நம்ம இது எல்லாத்துக்கும் ரீசன் நம்ம வீட்லேயே வந்து அதை பிளாக் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ் வந்து நம்ம கையிலே வந்துருச்சு. பிகாஸ் when you start using the டிஜிட்டல் era, அதுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் சொன்ன எல்லாமே it takes a back seat. ஸோ என்னைக்கு வந்து மாடர்னைசேஷன் உள்ளே வருது, இந்த ஃபார்ம் ஆஃப் பேரண்ட் மேக்கிங் அ சைல்ட் ஃபீல் மை சன் அண்ட் டாட்டர் ஹேஸ் அன் ஐஃபோன் வித் தெம் விச் மேக்ஸ் அன் ஐடென்டிட்டி டு த சைல்டு. அந்த அளவுக்கு வரும்போது தானாகவே நம்ம சொல்லக்கூடிய டெய்லி அன்றாட வாழ்க்கை லைக் பிளேயிங் இல்லை வந்து சோஷியலைசிங் எவ்ரிதிங் கெட்ஸ் அ பேக் சீட். ஸோ ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ், இன்ட்ரடியூசிங் ஸ்போர்ட்ஸ், சம் ஃபார்ம் ஆஃப் ஸ்போர்ட் டு அ சைல்டு இஸ் அ ஹெல்த்தி திங் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கேர்ள்ஸுன்னு மட்டும் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து டொபாக்கோ அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ், தீஸ் ஆர் டெஃபினெட்லி நோ ஃபார் எவ்ரி ஏஜ் குரூப். எந்த ஏஜ் குரூப்பில் எடுத்தாலும், இப்போது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நான் 30 வருஷமாக சிகரெட் பிடிச்சிட்ருக்கேன், எனக்கு லங் கேன்சர் வரல, என் ஃப்ரெண்டு 2 வருஷமாக தான் பிடிச்சிட்ருக்கான், அவனுக்கு லங் கேன்சர் வந்துருச்சு. த டிஃப்ரென்சஸ் ஈச் பர்சனுக்கு வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய ஜெனட்டிக் மேக்கப் எப்படி, எந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து வராங்க, ஹவு மச் பொல்யூஷன் இஸ் தேர் அரவுண்ட் தெம், all this will differ and that will cause cancer. There are many causes for cancer. அதில் inbuilt certain things are there. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எக்ஸ்டீரியர் ஃபேக்டர்ஸ் விச் கேன் காஸ் பொல்யூஷன், யுவர் இன்டேக் ஆஃப் வாட் ஃபுட் யூஆர் டேக்கிங், ஹவு மச் யூ ஆர் ப்ரொடெக்டிங் யோர் செல்ஃப், அதெல்லாம் இஸ் சம்திங் இன் யோர் கண்ட்ரோல். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுத்தால் நல்லாயிருக்கும். நீட்லி புட் மேம். ஸோ அந்த ஃபுட் பற்றி பேசும்போதும் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வேர் அந்த மற்ற நாடுகளில் பண்ண ஸ்டடீஸ்லாம் பார்த்தது ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ ரெடி டு ஈட் ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட். இப்போ நம்மளும் அதை ரொம்ப ரெகுலராக பண்ணுறோம். நம்ம எல்லாருமே சாப்பிட்றது இந்த பேக்கேஜ்டு பிஸ்கெட்ஸு,
பேக்கேஜ்ட் சிப்ஸ், every kid is addicted to it. Bingo, லேஸ்க்குலாம். ஸோ அந்த பேக்கெட்டில் கேக் இருக்குல்ல, அந்த பேக்கெட் கேக்ஸு, தட் இஸ் ஆல் தோஸ் பேக்கேஜ்ட் ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்டு, ஹை சுகர் கண்டென்ட், கண்டிப்பாக இட் இஸ் காட் அ ரோல். ஸோ வாட் இஸ் இட் லீட்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, ஏன்னா இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருடைய இதுவும் அவங்க அது கண்ணை பார்த்து அப்படியே பார்த்த உடனே அது 5 rupees இருக்கட்டும், 10 rupees இருக்கட்டும், இந்த லிட்ரலி கோ இந்த சிப்ஸ் வேணும், அந்த சிப்ஸ் வேணும், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்வீட் கேக், ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப காம்பேக்டாக 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொடுக்கக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்குது நீங்கள் சொல்கிற சோக்கம்? நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இப்போ வந்து ஒரு லேஸோ இல்லை வந்து பிங்கோன்னு இன்னும் விற்கிறாங்க, லேஸுன்னு ஒன்று விற்கிறாங்க, அதே மாதிரி பீஸா ஃபார் தட் மேட்டர், ஏன் வந்து திருப்பி திருப்பி சாப்பிடணுன்ற அந்த தூண்டுதல் வருது? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்ன டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு என்ன ஆட் பண்ணுறாங்கன்றது தான் அந்த ப்ராசஸ் ஃபுட்டுன்ற என்டையர் இதுக்கு அந்த கேட்டகரிக்கு உண்டான. ஸோ அகைன் அது நம்ம டெம்ப் பண்ணணும். இன்னைக்கு பீஸா சாப்பிட்ட எந்த குழந்தையும் 2வது வாட்டி அது வேண்டான்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஒரு பிங்கோன்ற சாதாரண ஒரு 5 விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளாரே இருந்து நீங்கள் அந்த பெரிய பணத்தை யாரையும் சார்ந்து வாழணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 5 ரூபா 10 ரூபா எங்கே வேணாலும் கிடைச்சாலும் அது போய் வாங்க முடியுன்ற விலைக்கு அதை விற்கிறாங்க. அப்போ அதில் என்ன சேர்க்குறாங்கன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது வந்து வயிற்றுக்குள்ளே போய் அது பழக நாட் ஆல் த கெமிக்கல்ஸ் தட் தே ஆட் டு இம்ப்ரூவ் த டேஸ்ட் ஆர் ரியலி கோயிங் டு கிவ் த டேஸ்ட், பட் இட் கிவ்ஸ் அன் அடிக்ஷன். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போதே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு லேபிள் படிக்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பின்னாடி என்ன இருக்குது, வாட் இட் கண்டெய்ன்ஸ், அதில் நேச்சர் அண்ட் நேச்சர் ஐடென்டிக்கல் சப்ஸ்டன்சஸ்ன்னு நம்ம நிறைய படிப்போம். அந்த நேச்சர் ஐடென்டிக்கல் சப்ஸ்டன்சஸ் இஸ் வாட் இஸ் காசிங் ஆல் த திங். செகண்ட், த அமௌண்ட் ஆஃப் சால்ட் கண்டென்ட் இன் ஆல் தீஸ் பேக்கேஜ் ஃபுட்டு, கெடாமல் இருக்கிறதுக்கு போடுற சால்ட் கண்டென்ட் அதிகம், ப்ளஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் ஹை, and definitely high amount of palm oil. If you start reading the ingredients படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும், 95% of the packaged food industry runs only on palm oil. So that definitely has a lot of problem. அது எல்லாரும் well proven தான். ஸோ இதை படிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்றத முதல்ல அந்த ஆடட் சுகர்ஸ்க்கு, அந்த ஆடட் சுகர்ஸ்ன்னு நீங்கள் எந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னாலும், ஈவன் இஃப் யூ டேக் an energy drink, if you see the added sugars, what can give you energy and immediate ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பூஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் அவுட்க்கு போகிறாங்க, they take an energy drink. அதே மாதிரி ரெட் புல், அந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்கலி நேம் எனிதிங் அண்ட் பிரிங் இட் டவுன், பட் அதிலெல்லாம் நீங்கள் திருப்பி பார்த்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, திவ்யா சொன்ன மாதிரி உண்மையோடு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே அந்த மாதிரி அது கூட போக மாட்டீங்க. ஆடட் சுகர்ஸ் கண்டென்ட் இட் செல்ஃப் வில் பி ஸோ ஹை. அதெல்லாம் பார்த்து யாருமே வாங்குறதில்ல. இது கொஞ்சம் நல்லா தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள்லாம் குழந்தையா இருந்தப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து குழந்தைக்கு பூஸ்ட் கொடுக்கணும், போன்விட்டா கொடுக்கணும், காம்ப்ளான் கொடுக்கணும். ஆனால் இப்போ இருக்க மதர்ஸ் யாருமே வந்து தே நோ என்ன இருக்குன்னு தெரியும், ஆனால் என்ன கொடுக்கலான்னு தெரியும். பட் அதையும் மீறி இந்த மற்ற விஷயங்கள்லையும் அந்த பேக்கேஜ் ஃபுட்டை வந்து இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ ஒரு கரண்ட் ட்ரெண்ட் ஒன்று, இந்த பேக்கேஜ் ஃபுட்டில் மேடம் சொன்ன எல்லாத்தையும் ஒன்று கூட கலரிங் ஏஜென்ட் இஸ் ஒரு ப்ரூவன் கார்சினோஜன். அது நம்ம கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பசங்களுக்காகட்டும் எங்களுக்கே ஆகட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பஞ்சு மிட்டாயை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணாங்க. அந்த பிங்க் கலரிங் ஏஜென்ட் வந்து டைரெக்டாக கேன்சர் காஸ் பண்ணக்கூடியதுன்னு யூஎஸில் ஒரு ஸ்டடி ப்ரூவ் பண்ணதுனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க. அடுத்து வந்து நம்ம சிக்கன் 65 இதெல்லாம் வாங்குகிறோம். ஆந்திராவில், இஃப் ஐ எம் கரெக்ட், ஆந்திராவில் அந்த கலரிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு ரெட் கலர் மெட்டீரியல். அந்த ரெட் கலர் மெட்டீரியலும் டைரெக்டாக கார்சினோஜன்ட்டு கேன்சர் வரும்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நான் ஆக்சுவலாக ஐ டிட் கூகுள் பார்க்குறப்ப அந்த எல்லோ கலர் கார்மோசின் நிறைய விஷயங்கள் வந்து கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது, டைரக்ட் ரிஸ்க் ஃபேக்டர். பட் நமக்கு எல்லாமே ஸ்டடி பண்ணி இன்னும் சொல்லலை. 2 சொன்னாங்க, 2மே வந்து டைரக்ட் கேன்சர் காசிங். ஸோ ப்ராசஸ்டு ஃபுட், mostly artificial colored foods are artificial colored foods put at a higher risk for cancer. இப்பயே முடிச்சிடுறேன். இன்னொன்று, ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஃபீமேல்ஸ் வந்து மேல்ஸை பார்த்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க. தெரியல உண்மையோ பொய்யோ. பட் ஆஸ் அ மேல் டாக்டர் என்னுடைய கன்டென்ஷன் என்னென்னா, நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, அது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும், முக்கியமாக மேலானாலும் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் டசன்ட் டிஃபைன் மேஸ்குலானிட்டி.
ஆர் டசன்ட் டிஃபைன் எனிதிங் ஃபார் தட் மேட்டர். அதனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அஃப்கோர்ஸ் அது ஒரு ஸ்டைல் ஃபேக்டராகவோ அது ஒரு பயங்கர ஒரு மேஸ்குலைன் ஆல்ஃபா மேல் ஃபேக்டராகவோ பார்க்குறாங்க. பட் அது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட பிம்பம் உருவாயிருக்கலாம். ஐ ஃபீல் இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் மேல். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலும் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அண்ட் ஃபைனலி, behind all the success stories from Billroth, I want to say, in Billroth, it is about comprehensive cancer care. அந்த போர்டு பின்னாடி வச்சுருக்கோம். காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் கேருங்கிறப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக உள்ளே வர்றப்போ அவங்களோட எல்லா விதமான பயங்கள் ஆகட்டும், ஃபஸ்ட் we have to treat their fear. அதுக்கு அடுத்து தான் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட். அதை வந்து ஒரு டீமாக we are taking care. மேடம் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், அதர் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, சர்ஜிக்கல் ஆன்கோ, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு குழுவாக முடிவு பண்ணி அப்படி பண்ணுறப்போ நம்ம எதிர்பார்க்குற சக்ஸஸும் வருது, பேஷண்ட்டும் வந்து ஃபைனலாக வந்து நல்லாகி அவங்களோட நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ தட் இஸ் திஸ் டீம் எஃபர்ட் இஸ் ஒன் திங் that ensures success in Billroth. ஸோ தட் வாஸ் ரியலி வெரி தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் நிறைய விஷயங்கள் ஒரு அலார்மிங்கான ஃபேக்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் சொல்லியிருக்கீங்க நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி.